டெக்ஸ்ட்டுக்கு இன்சைட்ல இந்த மாதிரி எப்படி ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கொடுக்குறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான Photoshop கன்வெர்ஷன் பண்றதுக்கு நம்ம அக்கவுண்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டி கிளிக் பண்ணி டைப் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு போல்ட் அண்ட் பிளைன் ஃபாண்ட்ல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கேப்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை சுத்தி செலக்ஷன் வந்துடும். தென் செலக்ட்ல போயிட்டு மாடிஃபைல கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ செலக்ஷன் 10 பிக்சல்ஸ் உள்ளார போயிடும். தென் நம்ம இந்த செலக்ஷனை பாத்தா மாத்தணும். ஸோ விண்டோல போயிட்டு பாத் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேக் ஒர்க் பாத் ஃப்ரம் செலக்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கோங்க. மேல வந்து மேக்ல வந்து ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிராப் டவுன் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு இதுலயும் ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்ல வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக்கு பக்கத்துல இருக்க பாயிண்ட் சைஸை உங்களுக்கு விசிபிளா தெரியுற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரோக் டைப்பை கிளிக் பண்ணிட்டு இதுல டாட்டட் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் அலைன் கிளிக் பண்ணி இன்சைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் சைஸ் 8 பாயிண்ட் வச்சிட்டேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ரெடி ஆயிருச்சு. நீங்க ஒவ்வொரு கேரக்டர் செலக்ட் பண்ணி வேற வேற கலர் கூட கொடுத்துக்கலாம்.